பெண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளில் அதிமுக்கியமான 2 நிஅமத்துகள் அருள் இருக்கிறது. மக்பூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ஆனால் அதிகமான மக்கள் அந்த 2 நிஅமத்துகளையும் பாதுகாக்கிற விஷயத்தில் பொதுபோக்காகவே இருக்கிறார்கள், கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஒன்று உடல் ஆரோக்கியம், மற்றொன்று அல் ஃபராக் என்கிற ஓய்வு நேரம் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த 2ம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துகளில் உயர்தரமான நியாமத். ஓய்வு நேரங்களை சரியாக நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமானதாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்ற வேண்டும். இல்லையானால் அந்த ஓய்வு நேரம் பொழுது போக்காக ஆகிவிடுகிறது. பொழுதுகள், டைம், நேரங்கள் போக்குவதற்கு அல்ல, பாஸ் பண்றதுக்கு இல்லை. டைம் பாஸ் தப்பு, பொழுது போக்கும் தப்பு. இந்த 2ஐயும் பிரயோஜனமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கம். நம்முடைய எந்த ஒரு நொடி பொழுதும், அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் கால் நகராது. ஒவ்வொரு நொடியையும் எப்படி கழித்தோம் என்பதை சொல்லணும். அப்படியே போயிடுச்சு, எப்படியோ போச்சு, எப்படியோ நாள் கடந்து போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு டைம் பாஸுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தவறு. நம்முடைய நேரங்கள் வீணாக கூடாது. ஒன்று. இன்னொன்றை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிமுக்கியமாக பிரத்யேகமாக ஆரம்பத்தில் சொல்கிற விஷயம் அஸ்ஸிஹத்து, அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்கிறார், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ. யாராவது ஒருவரை வாழ வைத்தால், ஒரு தனி மனிதனை வாழ வைத்தால், அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்து அவன் நீண்ட நாட்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்தால் என்பதும் அதனுடைய பொருள்தான். அல்லது உயிர் போகிற நிலையில் இருக்கிற ஒருவனை ஒரு மருத்துவர் காப்பாற்றி அவருக்குண்டான உயிரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் என்பதும் அதற்குண்டான பொருள்தான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை செய்தால் இவ்வளவு நன்மை, அதை செய்தால் அவ்வளவு நன்மை, 10 மடங்கு நன்மை கிடைக்கும், 70 மடங்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிற போது ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ என்கிறார். ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவர்கள் போல. கொஞ்ச நஞ்ச நன்மைலாம் கிடையாது. வாழ வைப்பவன் அல்லாஹ் தானே, நம்மளா வாழ வைக்கிறோம்? அல்லாஹ் தானே வாழ வைப்பான், அல்லாஹ் தானே மரணிக்க செய்வான், அவன் தானே எல்லாத்தையும் மூத்தாக்குறது, அவன் தானே உயிர் கொடுத்து வாழச் செய்வது. அவனே சொல்கிறான், ஒமன் அஹ்யாஹா, நீங்கள் ஒருவரை வாழ வைத்தால் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தார். அவர் மூலமாக அல்லாஹ் ஒருவரை வாழ வைத்தால், ஒருவர் தன் மூலமாக தன் சார்பாக ஒருவரை பொருளாதார ரீதியாக வாழ வைத்திருக்கிறார், அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்பது போன்றவைகளில் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ, அவர் ஒட்டுமொத்த உலகையும் காத்தவர் போல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் இல்மு இல்மானி, 2 விதமான கல்விகள் இருக்கிறது. ஒன்று இல்முத்தீன், இன்னொன்று இல்முத்துன்யா. ஒன்று உலகம் சார்ந்த கல்வி, மற்றொன்று மறுமை சார்ந்த கல்வி. ஃபல் இல்மு லித்தீன் ஹுவல் ஃபிக்ஹ், மார்க்கம் சார்ந்த கல்வி, மறு உலக சார்ந்த கல்வி, அது ஃபிக்ஹ், மார்க்கத்தினுடைய சட்ட நடைமுறைகள், அவைகளை கற்றுக்கொள்ளணும். வல் இல்மு அல்லதி அத்துன்யா லித்துன்யா ஹுவத் திப், உலகம் சார்ந்த உயர்தரமான கல்வி என்னவென்றால் அது மருத்துவம் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.
மருத்துவம் அவ்வளவு உயர்தரமான, உலக கல்விகளிலேயே உயர்தரமான கல்வி. இன்னும் சொல்ல போனால் ஷரீஅத்தினுடைய மார்க்க கல்விக்கு அடுத்தபடியாக இன்னொரு இடத்திலே